ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் போராட்டங்களாக காலமாக இருந்து அதெல்லாம் இவங்களுக்கான முன்னேற்றங்களாக மாற்றிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன். ஏன் போராட்டம் எடுத்தோடனே எங்கள் வாழ்க்கை போராட்டமாக இருக்குமான்னு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்கன்னா, உள்ளபடியே இந்த மாதம் துவங்கும் போதே போராட்டக்காரகன் செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து அமர போகிறாரு. ஸோ செவ்வாய் வந்து அமர்ந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், போராட்ட குணம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக போராடுவோம். நமக்கு வேண்டிய விஷயத்தை அடையிறதுக்கு என்ன சொல்கிறது, தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் அடைய விரும்பக்கூடிய விஷயங்கள் எதுவாயினும் அதுக்காக ஒத்த காலில் நின்று போராடக்கூடிய ஒரு நபராக மாற போகிறீங்க. அந்த ஒத்த காலில் நின்று போராடுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு ஐயா சொன்னாங்க இல்லையா? தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ன்றது. அதை வந்து செயல்படுத்தி காட்ட போகிறீங்க மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில். செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11க்கு அதிபதி. அப்போ வந்து போராட்டங்களை முன்னெடுத்து தான் உங்களுக்கான லாபத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்ற அடிப்படையிலையும், அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து அமர்றார்ன்ற அடிப்படையிலும் போராட்டங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். மேலும் சில விஷயங்கள், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல ராகு இருந்துகிட்ருக்கிறாரு. 9ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கும் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் திரிகோணம் தொடர்பு ஏற்படுது. ஸோ இந்த திரிகோண தொடர்புன்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், செவ்வாய் ராகுவோட திரிகோண தொடர்பு என்ன பண்ணும் அப்படிங்கிறீங்கன்னா, அதீதமான எமோஷன்ஸ், கோபம் இதெல்லாம் வெளிப்படுத்தும். உங்களுடைய நீங்கள் இயல்பான ஒரு மனநிலையிலிருந்து செய்யாத விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் நம்ம மனம் நிதானம் எப்போ இழக்கிறோமோ அப்போ பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க போகிறோன்றது அர்த்தம். ஸோ அதனால் வந்து மனப்பதட்டம் இல்லாமல் கூடுமான வரைக்கும் உங்களை பக்குவப்படுத்திக்கங்க. அதுக்கு நீங்கள் நிச்சயமாக வந்து துர்க்கை அம்மனை வழிபட வேண்டியது இருக்குது. துர்க்கை அம்மன் மட்டும் இல்லை, உக்ரமான பெண் தெய்வம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன், இந்த மாதிரி உக்ரமான பெண் தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சங்கடங்கள், கோவங்கள் குறையும். அந்த அந்த நினச்சதை அடைஞ்சே தீரணுன்ற அந்த ஒரு வெறி, ஆசை இருக்கலாம், அது வெறியாக மாறக்கூடாது. ஸோ அந்த வெறி வந்து நமக்கு வந்து டிப்ரெஷனை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து மனப்பதட்டத்தை குறைக்கிறதுக்கு இந்த உக்ரமான பெண் தெய்வ வழிபாடை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் மேலும் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பலமாக இருக்கார். 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். வேலையில் முன்னேற்றம், நல்ல வேலையாள் அப்படின்ற பேர் வாங்கக்கூடிய தன்மைகள், பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சனி 10ல் இருக்கிறது மட்டுமே சிறப்பா அப்படின்னா, அதை தாண்டி இன்னொரு சிறப்புமே இருக்குது. அந்த 10ஆம் இடத்துக்குரிய குரு வியாழன் வந்து உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்து, அதாவது தொழில்காரன் தனஸ்தானத்துக்கு வர்றதுன்றது தர்மகர்மாதிபதி யோகம் இல்லையா? ஸோ அந்த வகையில் குருவும் சரி சனியும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நிலையில் கனெக்ட் ஆகிறாங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவுக்குமான ஒரு கனெக்ஷன் வந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களையும், வெளிநாட்டு யோகங்களையும், அந்நிய மொழி மதம் சார்ந்தவங்களால் ஆதாயங்களையும் கொடுக்க போகுது. ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. சின்ன வட்டத்துக்குள்ளே சுருங்கி இருந்துடாதீங்க. உங்களுடைய போராட்டங்களை பெரிய விஷயங்களுக்காக வைங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காக போராடாதீங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலெலாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நியாயமான விஷயத்தின் பக்கம் நின்று கண்டிப்பான முறையில் பெரிய வெற்றியை அடைவீங்கன்னு சொல்லிக்கிறேன். கூடுதல் சிறப்புகளையும் சொல்லணும். குறிப்பாக வந்து உங்களுடைய ராசிக்கு யோகர் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து இந்த மாதம் துவங்கி 2வது நாள், அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து கன்னி ராசிக்குள்ளே போகிறாரு. ஸோ கன்னி ராசியுமே உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடு தான். ஸோ இந்த கன்னி ராசியில் தான் சுக்கிரன் நீசம் அடைவார். நீச பலம், அதாவது 0 பலத்துக்கு போகிறாரு.
ஆனால் விதி விலக்குகள் படி அவர் வந்து நீச பங்கமாறார். நீச பங்க ராஜயோகத்தை சுக்கிரன் கொடுக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு யோகநாதன் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்குரிய விரயஸ்தானத்துக்கு அதிபதி, சுப விரயங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர். கன்னி ராசியில் 4ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து நீசபங்க ராஜயோகத்தை கொடுப்பார். சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம், சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய நீசபங்க ராஜயோகம்னா என்னென்னா வீடு மனை வண்டி வாகன யோகம், நல்ல நண்பர்கள், அவங்க மூலியமான ஆதாயம், மன மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம். இதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நிச்சயமாக இந்த மாதமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். ஒரு சிலருக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரியான தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதுக்கும் வழிபாடாக மனசை நிதானமாக வச்சுக்கிறதா வழிபாடு. அதுக்கு நீங்கள் வந்து உக்ரமான பெண் தெய்வ வழிபாடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க யாராக இருந்தாலும் சரி, அங்காளீஸ்வரி இருந்தாலும் சரி, பத்ரகாளியாக இருந்தாலும் சரி, காளியம்மனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அவங்கள வழிபட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நீங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களும் நல்ல விதமாக அடைஞ்சும் ஆரோக்கியமாக வெற்றிகரமாக இருப்பீங்கன்றதை சொல்லலாம். குரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உச்ச பலத்தில் இருக்கார், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறாரு. சூரியன் வந்து மாத துவக்கத்தில் குருவோடு சேர்ந்து தான் இருக்கார், அதுவும் ஒரு சிறப்பு தான். அதுக்கடுத்து தான் உங்களுடைய ராசிநாதன் புதனும் சூரியனும் சேர்ந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறாங்க, 3ஆம் இடத்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறாங்க. ஸோ சூரியன் புதன் கேதுவோடு சேர்ந்த ஒரு நிலையில் இருக்கும்போது உங்களுடைய தொழில்நுட்ப ஞானம், உங்களோட பொதுவான சிந்தனை திறன் இதெல்லாம் வலுப்பட போகுது அப்படின்றது சொல்லிக்கலாம். அது போக குறிப்பாக மிதுன ராசிக்காரர் இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, புத்தக வாசிப்பை கொஞ்சம் ஒரு பழக்கப்படுத்திக்கோங்க. புத்திகாரகன் ஞானக்காரன் கேதுவும் இணையக்கூடிய காலம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேடல் இருக்கணும். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி, உங்களோட எதிர்காலத்தை பற்றின ஒரு தேடல் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் ட்ராவல் ஆகலாம், இல்லை மனதளவில் புத்தகம் படிக்கிற மாதிரி அந்த புத்தகமும் உங்களை இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும். அதுவும் ஒரு பயணம் தான். ஸோ அந்த மாதிரியான தேடல்களையும் பயணங்களையும் வாழ்க்கையில் ஒரு ரொட்டீனாக வச்சுக்கோங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிறேன். பொதுவாக வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ராசிக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில் பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க நல்லது வரும்ன்றீங்க, ராஜாவை வரும்ன்றீங்க, ஜாக்பாட் அடிக்கும்ன்றீங்க, புதையல் யோகம்ன்றீங்க, எதுவும் அந்த மாதிரி தெரியல சார், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்லுவீங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நானுமே பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்கே பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில் இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, இது வந்து ராசி அப்படியே ராசியை தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் வந்து சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல் காரகன் மற்றும் தாய் காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கு பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரன், சந்திரன் வச்சு தான் ராசியை நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு ராசி சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ, அங்கே என்ன நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டால் இந்த பலன்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை எதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம், அதுதான். உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா, மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது, மனசு. மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம், அதுதாங்க. மனசை புரிஞ்சுக்கிட்டா, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா,
ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம் அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரகமைப்புகளை பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோடய தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோடய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக எல்லாத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நிறைய ஐடியா, ஒரு விஷயத்துக்கு பலவிதமான சிந்தனை கொண்ட நபர்கள் யாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ராசியில் அதில் முதன்மையான ராசி மிதுன ராசி. ஸோ இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்க பயங்கர ஓவர் திங்கிங்னால் கொண்டு போகிறீங்க, ஆனால் சைடில் ஒரு ஓட்டையை போட்டு உங்கள்கிட்ட வந்து ஸ்டாரை போட்டு உரிகிற மாதிரி உறிஞ்சிடுறாங்க. உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய நல்ல எண்ணங்களை எல்லாத்தையும் காப்பி அடித்து பக்கத்தில் உள்ளவன் பேஸ்ட் பண்ணிட்டு அவன் போயிடுவாங்க. அப்போ உண்மையான திறமை உள்ள மிதுனராசி பெண்களாக இருக்கட்டும், மிதுனராசி ஆண்களாக இருக்கட்டும், கடைசியில் போராடி தான் வெற்றி பெற வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்தோடு நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அந்த நிலையை விட்டு அப்படி கடந்து வர போகிறீங்க. உங்களுடைய மன அழுத்தங்கள் உறுதியாக உங்களை விட்டு என்ன பண்ண போகுது, கடந்து போக போகுது அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. அதே போல் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களில் யார் யாரெல்லாம் கொஞ்சம் வேலையில் டிப்ரெஷன் இருக்குது சார், ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குறாங்க, நானும் உளுந்து வேலை பார்க்குறேன், உண்மையிலே விசுவாசமாக வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்காங்க, அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேலையிலே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஓவர் டைம்னு டைம் மேலே டைம் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்காதா, வேலையில் இந்த பிரச்சனை விடுதலை கிடைக்காதான்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய திறமைக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போதும். யார் யாரெல்லாம் மிதுனராசி என்பவர்களில் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ, தொழிலை நடத்துவோமா தொழிலை விட்டுருவோமா, ஒரு படத்தில் வடிவேல் சார் சொல்லுவார், உள்ளூர்லேயே இருந்துருவோமா இல்லைன்னா வெளிநாடு போயிடுவோமா, துபாய் போய் பழச்சிக்கிறோமா அப்படிம்பாரில், அதே மாதிரி தான் மிதுனராசிக்காரங்களுடைய எண்ணம் எப்போ இருக்குன்னா, இருப்போமா பறந்துருவோமா போயிடுவோமாங்கிற மாதிரிலாம் உங்களை நிறைய ப்ரெஷர் பண்ணுறாங்க. அப்போ இந்த ப்ரெஷர் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு ரிலாக்ஸாக வேலை சார்ந்த விஷயங்களில் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக முயற்சி இருக்கீங்களோ திருமண பந்தம் இணைவதற்குரிய அற்புதமான சூழ்நிலை உண்டு. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு உங்கள் மேலே வீண்படி சுமத்திட்டு எனக்கென்னேன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு
சரியான பாடம் கொடுக்க போகிறீங்க. உங்கள் மேலே தப்பே இல்லை, நீங்கள் நேர்மையானவங்க தான், நீங்கள் கரெக்டானவங்க தான் சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் இன்னொன்று மிதுனராசி என்பர்களில் யார் யாரெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, நீயா நானாங்கிற போட்டி ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் என்னுடைய கணவர் கூட நான் சேரணும் ஆசைப்பட்றேன், என்னோடய மனைவி கூட நான் சேரணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு உறுதியாக தனக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வாழ்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு கிரகம் ஏற்படுத்தி கொடுக்குது. தங்க நகையை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பேங்க்கில் அடமானம் வச்சு தான் சரி, ப்ரைவேட் பேங்க்கில் அடமானம் வச்சு தான் சரி, ஸோ தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து வச்சு தான் சரி, உங்கள் நகையை என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெற்று உங்களுடைய உழைப்பின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நகையை மீட்கக்கூடிய வாய்ப்புகளாக கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அரசாங்கம் சார்ந்த வேலைகளில் உங்களுக்கு நிறையா டிப்ரெஷன் கொடுத்துட்டு வந்த மற்ற நபர்களுடைய சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலத்தை எடுத்துக்கலாம். நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த கிரக பயிற்சிகள், இந்த கிரக அமைப்புகள் என்ன பண்ணுன்னா ஒரு சில விஷயங்களை கவனம் அப்படின்னு சொல்லி செயல்படுத்தும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறீங்க, யாரையா பற்றியா பேசுகிறீங்க, வீடியோ பேசுகிறீங்க, இல்லை ஃபோனில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா தயவுசெய்து கவனமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த செவத்துக்கும் காதலுக்கும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை தவறாக சித்தரிச்சு உங்கள் மேலே வீண் பழி போட்டு தேவையில்லாமல் டிப்ரெஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. அப்போ நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க. ஒன்று மிருகசீஷ நட்சத்திரம், இன்னொன்று திருவாதிரை நட்சத்திரம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் திருப்பி போட்டு அடிக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் சந்திச்சு வந்துட்டீங்க, ஓகேவா? இப்போ புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கான ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்ந்து வீடியோ பார்க்குறீங்க, ஸோ அதை நீங்கள் வந்து அனுப்பிவிடுங்க. எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணுங்கள் அனுப்பிவிட்டு. ஸோ உங்களுக்கான அற்புதமான ஒரு செயல்பாடுகளை தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுறேன், அனுப்பக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறேன். ஸோ நம்பிக்கையுடன் செய்யுங்க, நல்லதே நடக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப சொன்னால் நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்படிலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க.
கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் தான் உலகத்திலேயே பிரச்சனையிலேயே இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த 12 ராசியிலேயே மிதுன ராசி என்பர்கள் தான் ரொம்ப போல்டான ஒரு ராசி என்பர்கள். அதாவது செவ்வாய் இருக்கக்கூடிய ராசி தான் நல்ல போல்டான ராசின்னு எப்போதுமே ஜாதக ரீதியாக சொல்லுவோம். ஆனா இந்த மிதுன ராசி என்பர்கள் போல்டு, ஸ்மார்ட்னஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் வச்சு அதாவது என்ன வரப்போகுது, நமக்கு என்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அதை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி அதன் மூலமாக சில விஷயங்களை தவிர்ப்பவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் அப்படின்றது தைரிய வீரிய ஸ்தானம். இந்த தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராசியினாலதான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதிரியான சில குணாதிசயங்களை பெற்றிருக்கிறாங்க. புதன் ராசி அதிபதி புதன் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்மார்ட்டா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற போது அதுல கொஞ்சம் குழப்பங்கள் வரும். அதாவது ஒரு கடைக்கு போய் ஒரு சில விஷயங்களை வாங்குறாங்க, ஒரு சாரி வாங்குறாங்க, இல்ல தனக்கு ஏதாவது ஒரு பொருட்களை வாங்குறாங்க அப்படின்ற போது அதுல ரொம்ப ஃபில்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு 50 பொருள்ல ஒரு 10 பொருள் எடுப்பாங்க, அந்த 10ல ஒரு 5 என்ன இருக்குன்னு பாப்பாங்க, அந்த 5ல மத்தவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத தன் கூட போகக்கூடிய நபர்கள் கிட்ட கேட்டு செய்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதுல இருந்து திரும்ப ஒரு 2 ஃபில்டர் பண்ணுவாங்க. இப்படி அந்த ஃபில்ட்ரேஷனுக்கே பாத்தீங்கன்னா நிறைய டைம் எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறார். 2ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா தனஸ்தானத்தை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா புதன் அப்படின்றது மாத கிரகமாக இருக்கிறதுனால அந்த தனஸ்தானத்தை நம்ம பார்க்கும்போது, ஏன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் 3மே இருக்கு. இந்த தனஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் அதிகப்படியான வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஆனா அதே இடத்துல அந்த விரயஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். இதுவும் மாத கிரகம் தான். புதனும் மாத கிரகம், சுக்கிரனும் மாத கிரகம். இந்த 2 கிரகங்களுமே இந்த மாதத்துல உங்களுடைய சாதகமான இடத்துல இருக்கு. அதுல புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கு, சுக்கிரன் உங்களுக்கு பாதகமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது வருமானம் நிறைய வரப்போகுது. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாத செலவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ நீங்க வருமானத்தை சம்பாதிச்சாலும் அந்த வருமானம் போதுமானதாக இருக்காத ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக, சும்மா நாத்துக்கு எங்கேயாவது ஒரு ட்ரிப்பை போடுறது, ஆபீஸ்ல லீவை போட்டு, அதாவது லாஸ் ஆஃப் பே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியாக அந்த மாதத்துல லீவை போட்டு போய் நீங்க அந்த காசை செலவு பண்ணிட்டு வர்றது. அதுக்கப்புறம் இந்த மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா நம்மளுக்கு இந்த மாதம் யூஸ் ஆகுமே அப்படின்னு அதை 2 மாதம் கழிச்சு யோசிக்கிறது. இது எல்லாத்தையுமே இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் செய்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பணம் காசு வருது அப்படின்னா அதை சேமிக்க பழகுங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்துல கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சீங்க அப்படின்னா அது வரக்கூடிய மாதத்துல ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதத்துல லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரா ட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதாவது தினசரி சந்தையில நீங்க அந்த பணத்தை போடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால அதுல எல்லாம் நிறைய லாஸ் வரும், சேமிக்க முடியாது, தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக செயல்படுங்க. அதே சமயத்துல உங்களுடைய வாக்கு ஸ்தானத்திலயும் அந்த உங்களுடைய ராசி அதிபதி வர்றதுனால இந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு
நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய சுய வாழ்க்கைக்குண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும். அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட், உங்களை யாராவது மதிக்காம ஏளனமா பேசிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கிறேன், குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் முட்டாள், உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு நல்ல அமைப்புகள் அப்படின்றது மாறுவதற்குண்டான ஒரு நேரம். உங்களை ஒரு முதன்மை ஸ்தானத்துல வச்சு உங்களுக்கு உண்டான ஒரு ப்ரையாரிட்டிய அந்த குடும்பத்திலையும் அலுவலகத்திலையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனா இவர்கள் மூலமாக மற்றவர்களினுடைய வாழ்க்கை அப்படின்றது ஏகபோக வாழ்க்கையா இருக்கும். அதாவது தானமும் தர்மமும் செய்யும் போது அந்த இடத்துல அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல உங்களுடைய வேலையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பெண்கள்னால சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். சாதாரணமா அலுவலகத்துல யார்கிட்டயாவது பெண்கள்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா கூட அந்த பெண்கள் உங்களை கார்னர் பண்றதுக்கு உண்டான சில விஷயங்களே பண்ணுவாங்க. அதே சமயம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள்னாலும் பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும், ஆண்கள்னாலும் பெண்கள் கிட்ட கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதே மாதிரி தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய வேலை ஆட்கள் மீது ரொம்ப கவனம். ஏன்னா பணம் திருட்டு இதெல்லாம் போகிறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. அதனால இந்த இடத்துல எல்லாம் இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு பதவியை அடைவதற்குண்டான ஒரு நேரம். உயர்ந்த பதவி, உயர்ந்த புகழ், உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம். உயர்ந்த கல்வி, என்னென்னலாம் கல்வி படிக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாத்தையுமே அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதுல இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய தாயார் மூலமாக சில தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதாவது தாயார்னால ஏதாவது தேவையில்லாத முடிவுகள் எடுக்கிறது, அவங்களுடைய ஆசையை நிறைவேற்ற பேர்ல நீங்க ஏதாவது வேற இடத்துல கெட்ட பேர் வாங்கிக்கிறது, இது எல்லாமே இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டான ஒரு பலன்களாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. இது போக இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை ஆட்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துகளோ இல்ல வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு ஆபத்துகளோ வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. இது போக உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு திசை, சனி திசை, அடுத்த புதன் திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் இருக்கும். இந்த திசையில உங்களுக்கு என்னென்ன ஒரு வளர்ச்சிகள் இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல நீங்க மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.